அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் பெயர் முதலைகள் இரவு உணவை தவறவிட்ட போது. இந்த மனப்பாட வசனம் சங்கீதம் 105:6 எடுக்கப்பட்டது. அது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க கடவது என்று கூறுகிறது. இன்றைய செய்தி கடவுளின் பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்தும் போது நாம் அவரை வணங்குகிறோம். ஒளிந்து விளையாடும் போது நீங்கள் எப்போதாவது ஒரு நல்ல மறைவிடத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? வேறு யாரும் பார்க்க நினைக்காத இடம்? மோசேயின் தாய் தேடிக்கொண்டிருந்த இடம் அதுதான். எகிப்தின் ராஜாவான பார்வோன் கவலைப்பட்டான். இந்த இஸ்ரவேலர்களை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? அவர் தனது ஆலோசகர்களிடம் கேட்டார். அவர்களில் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள். ஒரு போர் மூண்டால் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து நமக்கு எதிராக போராட முயற்சிக்கலாம். இறுதியாக பார்வோன் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும். யோகெபேத்தும் அம்ராமும் பயந்தார்கள். அவர்கள் தங்கள் குழந்தை இறக்க விரும்பவில்லை. அதனால் அதை மறைக்க முடிவு செய்தனர். 3 மாதங்களுக்கு அவர்கள் குழந்தை மோசஸை வீட்டில் மறைத்து வைக்க முடிந்தது. ஆனால் விரைவில் அவர் அதிக சத்தம் போடத் தொடங்கினார். வீரர்கள் தன்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று யோகெபேத் பயந்தான். மோசேயை ஆற்றில் போட்டுவிடுவோம் என்று யோகெபேத் சொன்னாள். அதை மிதக்க தார் பூசப்பட்ட ஒரு கூடையில் வைப்போம். நான் அருகிலேயே பார்த்துக்கொண்டு கூடைக்கு எதுவும் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று மோசஸின் அக்கா மிரியம் சொல்லியிருக்கலாம். யோகெபேத் தன் மகனை தன் கூடையில் வைத்து ஆற்றுக்கு சுமந்து சென்றாள். கூடையை நாணல்கள் வளர்ந்த தண்ணீரில் வைத்தாள். அதனால் கூடை மிதக்க முடியவில்லை. தன் சகோதரன் உள்ளே பாதுகாப்பாக இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்த மிரியம் அந்த சிறிய கூடையை பார்த்தாள். மோசே கடவுள் பாதுகாக்க வேண்டும் என்று யோகெபேத் ஜெபித்தாள். பார்வோனின் மகள் குளிக்க நதிக்கு வந்தபோது கூடையை பார்த்தாள். அந்த நாணலில் என்ன இருக்கிறது? அவள் தன் வேலைக்காரர்களிடம் கேட்டாள். தயவு செய்து அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். விரைவில் கூடை இளவரசிக்கு வழங்கப்பட்டது. அவள் மூடியை தூக்கி உள்ளே பார்த்தாள். குழந்தை மோசஸ் அழ ஆரம்பித்தான். இளவரசி சிரித்துக்கொண்டே, இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று என்றாள். நான் அவனை மற்றவர்களைப் போல இறக்க விடமாட்டேன். நான் அவனை பாதுகாத்து என் சொந்த மகனாக வளர்ப்பேன். மிரியம் கேட்டாள். அவள் இளவரசியிடம் விரைந்து சென்று, உனக்காக அவனை பராமரிக்க ஒரு எபிரேய பெண்ணை நான் தேடித்தர வேண்டுமா? ஆம், தயவு செய்து. அது நல்லா இருக்கும் என்றாள் இளவரசி. மிரியம் வேகமாக ஓடிச் சென்று தன் தாயை அழைத்து வந்தாள். யோகெபேத் வந்தபோது இளவரசி சிரித்தாள். தயவு செய்து இந்த குழந்தையை எடுத்து எனக்காக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவள் சொன்னாள். நான் உனக்கு நல்ல சம்பளம் தருவேன். அவன் பெரியவனானதும் அவனை வரவழைப்பேன். யோகெபேத் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவர்கள் தங்கள் குழந்தையை வைத்துக் கொள்ளலாம். அதை கவனித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஊதியம் கூட வழங்கப்படும். இது ஒரு அதிசயம் என்று அம்ராம் அறிவித்தார். இந்த குழந்தைக்காக கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். ஆம், யோகெபேத் பதிலளித்தார். பரலோகத்தின் தேவனை பற்றி நமக்கு தெரிந்த அனைத்தையும் அவனுக்கு கற்பிப்போம். இளவரசியுடன் வாழச் செல்வதற்கு முன்பு அவன் கடவுளை பற்றியெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இளவரசி மோசேயை யோகெபேத்திடம் விட்டுச் சென்றாள். மோசே தங்கியிருந்த எல்லா வருடங்களிலும் அம்ராமும் யோகெபேத்தும் கடவுளை பற்றியும் அவருடைய மக்களை பற்றியும் அவருக்கு கற்பித்தனர். ஆனால் மோசே அரண்மனைக்கு குடிபெயர வேண்டிய நாள் வந்தது. மோசே அங்கே பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஒருபோதும் கடவுளை மறக்கவில்லை. மோசேக்கு 40 வயதான போது ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிப்பதை கண்டான். அவன் மிகவும் கோபமடைந்து அந்த எகிப்தியனை கொன்றுவிட்டான். மறுநாள் மோசே 2 இஸ்ரவேலர்கள் சண்டையிடுவதைக் கண்டார். அவர் அவர்களுக்கு இடையே நுழைந்து அவர்களை நிறுத்தச் சொன்னார். அவர்கள் அவனை நோக்கி திரும்பி, எங்களையும் கொன்றுவிடுவாயா என்று கேட்டார்கள். மோசே பயந்து போனான். அவன் அந்த எகிப்தியனை கொன்றதன் மூலம் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்திருந்தான். அதற்காக பார்வோன் அவனை கொல்லச் சொல்லக்கூடும். அதனால் மோசே மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போனான். கடவுள் இன்னும் அவரோடு இருந்து அவரை பாதுகாத்தார். மோசே செய்வதற்கு கடவுள் ஒரு சிறப்பு வேலையை வைத்திருந்தார். மீதியான் வனாந்தரத்தில் கழித்த காலம் மோசேயை அந்த வேலைக்கு தயார்படுத்த உதவும். கடவுள் உங்களையும் கவனிக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று நினைக்கிறீங்களா?